ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா நாட்டுக்கோழி கிரேவி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 3 ஸ்பூன், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் 2, நாட்டுக்கோழி 1.5 கிலோ. இதில் 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். தக்காளியை பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் பட்டை, லவங்கம், சோம்பு, மிளகு, சீரகம், கொத்தமல்லி, வரமிளகாய் இதெல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் குக்கரில் செய்கிறனால குக்கர் ஆல்ரெடி ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் 4 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். நம்ம தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். ஏன்னா நாட்டுக்கோழி கொஞ்சம் பெருசுன்றனால அதில் கொழுப்பு நிறைய இருக்கும். அது கொழுப்பு இருந்துச்சு, நான் கொஞ்சம் கட் பண்ணும் போதே அதில் நிறைய கொழுப்பு இருந்ததுனால கொஞ்சம் ஆயில் கம்மியாக தான் ஊற்றுறேன். இப்போ என்ன பண்ணுறோன்னா, ஆயில் ஹீட் ஆனோடனே பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் போடும் போதே மேலே எங்கள் வீட்டுக்காரர் வேறு ஏன்டி இப்படி பண்ணுறேன்னு திட்டினார். ஏன்னா காரம் ரொம்ப ஏறிச்சு போல் கண்ணில். பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். அது ஃப்ரை ஆனோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். நான் 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருந்தேன். 1.5 கிலோன்றதுனால நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அது நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க, பச்சை வாசனை போகிற அளவுக்கு. ஆயில் கம்மியாக இருக்கிறனால போட்டோடனே தீர மாதிரி இருக்கும். அதனால லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க எதை செஞ்சாலும். அடுத்தது கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கொத்தமல்லி கருவேப்பிலையும் ஃப்ரை ஆனோடனே ஆனியன் போட்டுக்கலாம். ஆனியன் போட்டுக்கோங்க. ஆனியனை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதில் ஆயில் எதுவும் எக்ஸ்ட்ரா ஊற்ற வேணாம். எதனால் அப்படின்னா, அந்த கோழி கொஞ்சம் பெருசு, அதில் கொழுப்பு கொஞ்சம் நிறையா இருக்க மாதிரி இருந்தது. இப்போ நம்ம ஆயில் இதுலேயே நிறையா சேர்த்துட்டோன்னா அதில் இருக்க கொழுப்பெல்லாம் சேர்த்தா ரொம்ப ஆயிலாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் நம்ம எதுவும் ஊற்ற வேணாம். நல்லா ஃப்ரை ஆனோடனே உப்பு போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டால் இந்த டைமில் போடும்போது ஆனியன் சீக்கிரமாக ஃப்ரை ஆயிரும். அதனால் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு ஃப்ரை ஆனோடனே நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. உப்பு போட்டாச்சு. இப்போ தேவையான அளவு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டிங்கன்னா போதும். மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் இதில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதை மஞ்சத்தூள் போட்டு ஃபுல்லாக அந்த மஞ்சத்தூள் அதில் ஃபுல்லாக கலர்ற மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டுட்டு இப்போ 2 ஸ்பூன் நம்ம அந்த ஃப்ரை பண்ணதை வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதில் 2 ஸ்பூன் மட்டும் போட்டுக்கலாம். அரைச்சிட்டு பவுட்ரு பண்ணிவிட்டு அதையும் இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் ஏன் ஆயிலில் போடல அப்படின்னா, நான் ஆயில் கம்மியாக தான் ஊற்றிருந்தேன். இப்போ இதை ஆயில் போட்டேன்னா ஒரு மாதிரி கருகுன மாதிரி இருக்கும். அதனால நான் ஆயில் போடல, இப்போ போட்டேன். நல்லா இதையும் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஆனியனில் வர தண்ணி விட்டு வரும், அதோடு சேர்ந்து ஃப்ரை ஆயிருன்றதுனால நான் இப்போ போட்டேன். இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட்டு தக்காளியும் போட்டுக்கலாம். இதில் நான் மீடியம் சைஸ் தக்காளி 2 எடுத்திருந்தேன், அதை போட்டிருக்கேன். அதை பேஸ்ட் பண்ணி வச்சுருந்தேன், அதை போட்டிருக்கேன். நான் ஒரு வீடியோலையும் சொல்கிறது எதனால் தக்காளி பேஸ்ட் பண்ணி போடுறேன்னா, பசங்க சாப்பிட்றதுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். என் பொண்ணு சுத்தமாக தக்காளி அப்படியே போட்டால் சாப்பிட மாட்டாள். அதனாலே தான் நான் எல்லாத்துலேயுமே பேஸ்ட் பண்ணி தான் போடுவேன். ஃபுல்லாக அந்த தக்காளி இருக்க தண்ணி விட்டு வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. மிக்ஸி ஜாரும் கழுவி ஊற்றிடுங்க. பட் நான் அது வீடியோவில் காமிக்கல. ஊற்றிட்டு அந்த தண்ணி ஃபுல்லாக ஃப்ரை ஆனதும், தண்ணி ஃபுல்லாக விட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம சிக்கன் போட்டுக்கலாம். சிக்கனை ஃபுல்லாக நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம அந்த போட்ட மசாலா எல்லாம் சேர்ந்து இதில் கலர்ற மாதிரி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிடுங்க. அதில் தேவையான அந்த மசாலா ஃபுல்லாக கலர்ற மாதிரி கிண்டி விட்டுட்டு கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா அதில் தண்ணி இருந்துச்சு. அந்த தண்ணி இருக்கும், அந்த தண்ணி ஃபுல்லாக சுண்டிடுச்சு. இப்போ கொஞ்ச நேரம் கழித்து பாருங்கள், அந்த தண்ணி ஃபுல்லாக சுண்டி ஆயில் ஃபுல்லாக மேலே வந்துருச்சு. அந்த கொழுப்பு ஃபுல்லாக கரைஞ்சி அந்த ஆயில் தான் இருக்குது. இப்போ நம்ம தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நான் 2.5 ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன். இது ஹோம்மேடு மிளகாத்தூள் தான். சைடில் நான் நைட்டுக்கு டின்னருக்கு சப்பாத்தியும் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். 2.5 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன்.
உங்களுக்கு காரம் அதிகமாக தேவை அப்படின்னா நீங்கள் இன்னும் 1 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். ரொம்பவும் அதிகமாக போட்டிங்கன்னா காரமாக இருக்கும். இன்னும் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம் நீங்கள். ஃபுல்லாக நல்லா கிண்டி விட்டுருங்க. அந்த மிளகாத்தூள் ஃபுல்லாக அதில் இதாகிற மாதிரி நல்லா கிண்டி விட்டு ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். கிண்டி விட்டுட்டு இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நான் கிரேவியாக தான் செய்ய போகிறேன், அதனால் கொஞ்சம் தான் தண்ணி ஊற்றினேன். ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தான் தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த சிக்கன் ஃபுல்லாக முழுகிற அளவுக்கு தான் தண்ணி நல்லா கொதி வரட்டும். கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். கொதி வந்தோடனே நம்ம விசில் போட்டுடலாம். இப்போ தேவையான அளவு உப்பு மிளகாத்தூள் எல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம குக்கர் மூடி வச்சிடலாம். ஒரு டைம் ஃபுல்லாக கிண்டி விட்டுருங்க. உப்பு காரம் எதுவும் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்படி எதாவது கம்மியாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா இப்போ போட்டுட்டு நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம். நல்லா குக்கர் மூடி வச்சு 5 to 6 விசில்ஸ் விட்டுருங்க. விட்டுட்டு திருப்பி ஓப்பன் பண்ணிவிட்டு நான் அதை என்ன பண்ணியிருக்கேன்னா அதில் தண்ணி நிறையா இருக்க மாதிரி இருந்துச்சு. அது கொஞ்சம் சுண்டுறதுக்காக இதில் ஊற்றிருக்கேன், வாணலில் ஊற்றிருக்கேன். வாணலில் ஊற்றி கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு சுண்ட விட்டுருக்கேன். ஏன்னா நமக்கு கிரேவி தான் தேவை, அதனால நான் தண்ணி ஃபுல்லாக சுண்ட விட்டுருக்கேன். நல்லா சுண்டிட்டு அந்த கிரேவியாக இருக்கும் போது பார்க்கலாம். தண்ணி ஃபுல்லாக சுண்டிடுச்சு. இப்போ நம்ம தேவையான அளவுக்கு நம்ம சப்பாத்திக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்த கன்சிஸ்டன்சியில் நமக்கு நாட்டுக்கோழி கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதுதான் கிரேவி, இப்படி தான் பண்ணணும். பிகைனர்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா செஞ்சுட்டு எனக்கு கமெண்ட்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இன்னும் நீங்கள் வேறு ஏதாவது மெத்தடில் நீங்கள் செய்கிற மாதிரி இருந்தாலும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லை சிக்கன் நல்லாவே பாயிலாக இருந்துச்சு. நைட் டின்னர் எங்களுக்கு சப்பாத்தி அண்ட் சிக்கன் கிரேவி நல்லாவே இருந்துச்சு. தேங்க்யூ.